கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் கடல் அலையில் சிக்கி கர்நாடகாவை சேர்ந்த 3 மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு இளைஞர்களின் உடல்களை மீட்டுள்ளனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சதாம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் கடல் அலையில் சிக்கி கர்நாடகாவை சேர்ந்த 3 மருத்துவக் கல்லூரி மருத்துவ மாணவர்கள் கடலில் மூழ்கி பலியான சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த 3 உடல்களும் மீனவர்கள் வலையுடன் மீட்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்த 8 மருத்துவ மாணவர்கள் கொண்ட குழு கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்திற்கு இன்று விடுமுறை தினத்தை சுற்றுலா கழிக்கிறதுக்காக இன்று வந்தனர். கண்ணூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட பையம்பலம் கடற்கரைக்கு வந்துள்ளனர். மேலும் அங்குள்ள ரிசார்ட்டில் இந்த மாணவர்கள் தங்கியுள்ளனர். அதில் ஒரு 8 மாணவர்கள் கொண்ட குழு தொடர்ந்து பொழுதுபோக்குவதற்காக இன்று அந்த கடலில் குளிக்க சென்றுள்ளனர். அப்போ 8 பேர் கொண்ட குழுவில் 3 மாணவர்களான அப்னான், முகமது ரஹானுதீன், அப்ரீசின் மற்ற 3 மாணவர்கள் இந்த கடல் அலையானது இழுத்து சென்றது. உடனடியாக சக மாணவர்கள் கடலோர பாதுகாப்பு போலீசாருக்கும் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் அளித்ததின் பிறகு உடனடியாக வந்த அதிகாரிகள் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு 3 மாணவர்கள் உடலை மீனவர்கள் உதவியுடன் வலை வீசி உடல்கள் கைப்பற்றப்பட்டது. இது குறித்து அந்த உள்ளூர் மக்கள் கூறுகையில் இந்த கடலானது மிகுந்த எச்சரிக்கை மிகுந்த ஒரு கடல் பகுதியாகும் என கூறப்படுகின்றன. மேலும் இந்த கடலில் அடிக்கடி விபத்துகள் நடைபெறுவதாகவும் எச்சரிக்கை பலகைகள் வைத்தும் அதனை மீறி இந்த மாணவர்கள் கடலில் தூக்கி சென்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த 3 மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் உடல்கள் தற்போது உடற்கூறு ஆய்வுக்காக மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவமானது இங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.